டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்திற்கு புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வீட்டுக் காவலில் பாஜக நிர்வாகிகள் வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் சென்னை சாலிகிராமத்திலிருந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டுவதற்கான போராட்டம் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட புறப்பட்ட அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பாக பாஜக நிர்வாகி வினோத் பி செல்வம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக நிர்வாகிகள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் அங்கு அசாதாரண சூழல் நிலவக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக பாஜக நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய நிலையில் அந்த வாகனத்தை செல்ல விடாமல் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக இன்று பாஜகவின் சார்பில் குறிப்பாக சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜ் கட்டிடத்தின் குறிப்பாக டாஸ்மார்க்கினுடைய நிறுவனத்தை முற்றுகையிடுவதற்கு இன்று பாஜகவின் சார்பில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தார்கள். குறிப்பாக இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை, குறிப்பாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், வினோத் பி செல்வம் உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய சூழல்ல இன்று இருவரும் வீட்டு காவலில் உடனடியாக கைது செய்யக்கூடிய வகையில தற்போது காவல்துறை காலையிலிருந்து குவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சற்று முன்னதாக காவல்துறையினர் மூலமாக கைது செய்யப்பட்டு அவர் தற்போது தனியார் மண்டபத்தில் கொண்டு செல்வதற்கான அந்த காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முன் அனுமதி இல்லாமல் தற்போது போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக நேற்றையிலிருந்தே பாஜகவினுடைய பல மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு சிலர் தற்போது கைது செய்யக்கூடிய பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறையினுடைய அந்த அறிவிப்பை தொடர்ந்து பாஜகவின் சார்பில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இன்று காலை 11 மணிக்கு எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து பாஜகவினர் புறப்பட்டு டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய வகையில் இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக பாஜக தலைவர் அண்ணாமலை ஈசிஆர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு சற்று நேரத்தில் புறப்பட இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் உள்ளிட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னையினுடைய மற்ற சில தலைவர்களும் தற்போது ஆங்காங்கே கைது செய்யப்படக்கூடிய நிலையில் தற்போது எழும்பூருக்கு வரக்கூடிய அந்த பாஜக நிர்வாகிகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் தனியார் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய பணிகளில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.